இன்னைக்கு ரொம்பவே சுவையான காடை பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். நார்மலாக சிக்கன் மட்டனை விட காடையில் கொழுப்பு சத்து ரொம்பவே கம்மி. அதனால் பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே இது நல்லா சாப்பிடலாம். ஆரோக்கியமான காடையை வச்சு எப்படி பெப்பர் ஃப்ரை பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்னைக்கு 2 காடை எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நல்லா வாஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு, எலுமிச்சை சாறு சேர்த்து நல்லா கலந்து ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. 10 நிமிஷம் கழித்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இதோட ஸ்மெல் வராமல் இருக்க தான் இந்த மாதிரி கழுவி எடுத்துருக்கோம். இதுக்கு முதல்ல மசாலா பொடி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் நல்ல மிளகு சேர்த்து கோல்டன் ப்ரௌன் வர்றது மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க, கரிஞ்சிடக்கூடாது. அதுக்காகத்தான். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் மிக்ஸி ஜாரில் வச்சு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து பெப்பர் ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி அது நல்லா ஹீட் ஆனதும் பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்காக தான் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் பாதி வதங்கினதும் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போனதும் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்து வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வெந்து வந்ததும் தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். அதுக்கு 2 ஸ்பூன் மல்லித்தூள், காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், அப்புறம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்ச மிளகுத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லாஸ்ட்டாக கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற காடையை இதில் சேர்த்துக்கலாம். காடையை சேர்த்துட்டு எல்லா மசாலாவும் நல்லா கோட் ஆகுறது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்துக்கோங்க. இப்போ காடை வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்பவும் நிறைய தண்ணி சேர்த்துட வேண்டாம். காடை இந்த அளவுக்கு முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போதான் நல்லா வெந்து வரும்போது நல்லா இருக்கும். தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு 15லேருந்து 20 நிமிஷம் வேக வச்சிருங்க. அப்பப்போ திறந்து லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. 15 நிமிஷம் ஆனதும் பாருங்க எந்த அளவு தண்ணியெல்லாம் வற்றி காடை நல்லா வெந்து வந்திருக்கு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா கொஞ்சம் முன்னாடியே எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். காடை மிளகு வறுவல் தயாராகிட்டு. லாஸ்ட்டாக கொஞ்சம் மிளகு வேணும்னா மிளகு பொடி சேர்த்துக்கோங்க. நான் மிளகு பொடி சேர்க்கலை. லாஸ்ட்டாக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.